ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நாம் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறத பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரிசி மாவு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சமையல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கிடைக்கும். அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடேற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். எண்ணெயில் ஆட் பண்ணும் போது தனித்தனியாக பிரித்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தனித்தனி பீஸாக நமக்கு அழகாக கிடைக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய காலிஃப்ளவர் சில்லி நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. ஈவினிங் டீ குடிக்கிற டைமில் இந்த காலிஃப்ளவர் சில்லியை செஞ்சுட்டு டீ குடிச்சிக்கிட்டே இதை சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்குங்க. அதனால் உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you on next video.